விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. US President Clinton அணுகுண்டு சோதனை நடத்தக்கூடாது என்று அன்றைய பாரத பிரதமர் நரசிம்மராவுக்கு பிரஷர் கொடுத்ததையும் மீறி அப்துல் கலாம் சொன்னார், வலிமை ஒன்றுதான் வலிமையை மதிக்கும், அணுசக்தி சோதனை நடத்தி ஆகணும். அப்ப நைட்டு இரவு அப்துல் கலாமையும் ப சிதம்பரத்தையும் அழைத்து நரசிம்மராவ் வாஜ்பாயிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் ரெடியா இருக்கு, அணுசக்தி சோதனை ப்ரோக்ராம் ரெடியா இருக்கு, நீங்க முடிவெடுங்க, இப்ப நீங்க தான் பிரைம் மினிஸ்டர் ஆக போறீங்க, நீங்க முடிவெடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. ஏன்னா ஆட்சி மாறிடுச்சு, தோத்துட்டாங்க அப்படின்ற கோபத்தோட வெளியேறாம பாதியில் இருக்கிற ஒரு ப்ராசஸை வந்து அதை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போனது நாட்டை நேசித்த தலைவர்கள் அல்லவா, நரசிம்மராவா இருக்கட்டும் வாஜ்பாயா இருக்கட்டும், ரெண்டு பேருமே இன்றைக்கு தான் உலகம் விழித்து கொண்டது. இனிமேல் இந்தியாவை நம்ம லேசா நினைக்க முடியாது. அடுத்து நிலாவுக்கு வந்து மனிதரை அனுப்ப போகிறோம். அதே மனிதர்களை நம்ம வந்து இன்னும் சீவேஜுக்கும் ட்ரைனேஜுக்கும் வந்து அனுப்புகிறோம். ஒழுங்காக பயன்படுத்தக்கூடிய அரசியல் தலைவர்கள் நம்மகிட்ட இல்லை, சரிங்களா? அப்போ ரோடு போடக்கூடிய டெக்னாலஜி இருக்குது. ஆனால் இங்கே போடுற ரோடெல்லாம் எப்படி போடுறாங்க? ரோட்டுக்கு மேலே ரோடு, ரோட்டுக்கு மேலே ரோடு. ஒவ்வொரு லான்ச் அப்பையும் போயிட்டு திருப்பதியில் பூஜை நடக்கிறதாகட்டும், ஈவன் கலாம் சாருமே வந்து பிரார்த்தனை செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. பதவியினுடைய நப்பாசை. அந்த டீமுக்குள்ளேயும் இந்த பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ்க்காக அல்லது அவங்க ஆர்கனைசேஷன் சார்ந்த ஆம்பிஷன்ஸ்க்காக இதை பண்றாங்க. ஆமா, இல்லைன்னா விஞ்ஞானிகள் எதுக்கு பண்ண போறாங்க? அதை இவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாதது இந்த எலும்புச்சம்பளத்தில் ஓடும்னு கேட்டாரா இல்லையா? திருப்பதி கோயில பிஜேபி குரூப்புக்கு தார வார்த்தைனா கண்டிப்பா நீ அடுத்த எலெக்ஷன்ல நிக்க முடியாது, அடுத்த எலெக்ஷன்ல இருக்க மாட்டேன். அப்ப லட்டை உருவாக்குறது யாரு? வைணவர். லட்டுடைய இன்கிரீடியன்ஸை கலக்குறது அவங்க. அப்ப மாட்டு கொழுப்பு யார் கலந்தது? அந்த இன்கிரீடியன்ட் சப்ளை பண்றது வெளியில இருந்து வருது, வெளியிருந்து வருது. அப்ப செக் பண்ணக்கூடிய ஆளு யாரு? நீங்க லிஸ்ட் எடுத்துக்கோங்க, எல்லா கோயில் சொத்துக்களையும் அபகரித்தது யாருன்னு பாருங்க. எல்லாம் வந்து பிஜேபி சார்ந்த. இன்று நாம் அதாவது இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை தரம், வாழ்நாள் இது எல்லாமே அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அறிவும் அறிவியலும் அந்த அறிவியலை செயல்படுத்துகிற சயின்டிஸ்டும் தான். இன்றைக்கி நாம் சந்திக்க போகிற ஆளுமை ஒரு அறிவியல் ஆளுமை, அரசியல் பார்வையும் எக்ஸ்பர்டைஸும் கொண்ட ஒரு அறிவியல் ஆளுமை, திரு பொன்ராஜ் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது இந்தியன் சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஜீரோவை கண்டுபிடிச்சதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது பார்க்குறோம். தொடர்ந்து வாழ்க்கை வந்து ரொம்ப எவால்வ் ஆகி வந்திருக்கு. இப்போது இந்தியன் சயின்டிஸ்ட் கம்யூனிட்டியுடைய நோக்கம் என்னவாக இருக்குது, எதில் அதிகமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுடைய சமீபத்திய சாதனை அல்லது கான்ட்ரிபியூஷன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? நம்ம இந்தியன் அறிவியல் வந்து நம்ம லேட் 1947க்கு அப்புறம் நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த 5 ஆண்டு கால திட்டங்கள்லாம் ஜவஹர்லால் நேரு வந்து போட்ட பிறகு ஜவஹர்லால் நேரு தான் இதுக்கு அடித்தளமிட்டார். இந்திய அறிவியல் ஆராய்ச்சிக்கு அடித்தளமிட்டவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். நிலவில் தண்ணீர் இருப்பதை கண்டறிந்த நாடு முதல் நாடு இந்தியா, நிலவிலே கால் பதித்த 4வது நாடு இந்தியா, நிலவில் சவுத் போலில் இறங்கின முதல் நாடு இந்தியா, மார்ஸில் மங்கள்யானை அனுப்பி முதல் முயற்சியிலே வெற்றி பெற்ற முதல் நாடு இந்தியா. அப்போ இத்தனை சாதனைகளையும் படைத்து இன்றைக்கு அது மட்டும் இல்லாமல் ரிமோட் சென்சிங், எஜுகேஷன், ஹெல்த்து, கம்யூனிகேஷன், இன்றைக்கி ஜிபிஎஸ்ஸு, இப்படி பல்வேறு தொழில்நுட்பங்களை இன்றைக்கி ஸ்பேஸ் டெக்னாலஜி நம்மளுக்கு கொடுக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த விண்வெளி ஆராய்ச்சி துறையில் தனிப்பட்ட ஒரு பாடியாக ஒரு ஸ்பேஸ் போர்டை கிரியேட் பண்ணி, அட்டானமஸ் ஸ்பேஸ் போர்டை கிரியேட் பண்ணி, அதில் மத்திய அரசுடைய தலையீடு இல்லாமல் அட்டானமஸ் ஸ்பேஸ் போர்டு வந்து ஒரு அறிவியலாளர்கள், சயின்டிஸ்ட் அண்ட் என்ஜினியர்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை வந்து சாதனை சரித்திரம் படைக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்பேஸ் போர்டு தான் இன்றைக்கு இவ்வளவு சாதனைகளையும் படைத்திருக்கிறது. அப்போ இன்றைக்கி ஸ்பேஸில் நம்ம அடுத்த நிலைக்கு என்ன இங்கே போகணும் அப்படின்னா, அடுத்தது 24 மணி நேரம் சூரிய ஒளி மின்சாரத்தை நம்ம உருவாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிலக்கரி 2030 2050 நிலக்கரி இல்லாமல் போயிடும், ஃபாசில் ஃபியூல் இல்லாமல் போயிடும். ஆயில், கேஸு, நிலக்கரி இல்லாமல் போச்சு அப்படின்னா மின்சார தேவைக்கு எங்கே போவோம் நம்ம? அப்போ வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எங்கே போகிறது? அப்போ இதுக்கு 24 மணி நேரம் சூரிய ஒளி மின்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்று அப்துல் கலாம் வந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி, பல்வேறு நாடுகளுடைய கூட்டு முயற்சியில் இது நடக்க வேண்டும் என்ற திட்டத்தை தீட்டி 10 டன் எடை கொண்ட சோலார் சேட்டலைட்டை லான்ச் விண்வெளிக்கு அனுப்பி அங்கேருந்து 24 மணி நேரமும் பூமிக்கு சூரிய ஒளியை கொண்டாடணும் மிகப்பெரிய திட்டம். நெக்ஸ்ட் திட்டம்
இப்போ ஆர்எல்வி ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் அப்துல் கலாம் முன்னேற்பாட்டில் உருவானது. இன்றைக்கு அது ஆர்எல்வியினுடைய ஃபஸ்ட்டு வெற்றிகரமாக லான்ச் பண்ணி திரும்பி மேலே அனுப்பி அதை திரும்பி கீழே இறக்கிட்டாங்க. ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள்னு பேர் அதுக்கு. திரும்ப திரும்ப ஒரு ராக்கெட் ஏவிட்டோம்னா அந்த ராக்கெட் காண முடியும். ஆனால் அப்போ செலவு அதிகமாகுது. அப்போ காஸ்ட் ஆஃப் ஆக்சஸ் டு பேஸ் வந்து ஒரு கேஜி பேலோட நம்ம ஏவுவதற்கு கிட்டத்தட்ட $2000 பெர் கேஜி பேலோடு அனுப்புறது. ஓகே, இன்றைக்கி நமக்கு இந்தியாவில். அப்போ அதை வந்து எப்படி $200 பெர் கேஜி பேலோடாக மாற்றுறது? அப்போ ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் கொண்டாடணும். அப்போ ஸ்கிராம்ஜெட் என்ஜின் உருவாக்கணும். அப்போ சிங்கிள் ஸ்டேஜ் ஆர்பிட், 2 ஸ்டேஜ் ஆர்பிட், இப்படி பல்வேறு டெக்னாலஜியை இணைத்து ஹைப்பர் பிளேனை உருவாக்கணும். அப்போ இத்தனை விஷனை வந்து ஸ்பேஸுக்கு கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்தது இந்திய விஞ்ஞானிகள். அவர் விக்ரம் சாராபாய், அதுக்கு அடுத்து வந்து டாக்டர் அப்துல் கலாம், அப்புறம் வந்து சதீஷ் தாவன், அப்புறம் வந்து பிரம்ம பிரகாஷ், அப்புறம் முத்துநாயகம், இப்படி அதுக்கடுத்து வரிசையாக வரக்கூடிய யூஆர் ராவ், கஸ்தூரி ரங்கன், இப்படி பல்வேறு சயின்டிஸ்ட் அப் டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதவன் நாயர், ரெண்டாவது நம்ம இவர் மயில்சாமி அண்ணாதுரை, டாக்டர் சிவன், இப்படி பல்வேறு விஞ்ஞானிகள் இதில் ஒருங்கிணைந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அடுத்து நீங்கள் அட்டாமிக் எனர்ஜி எடுத்துக்கோங்க. 2 விஷயம். ஒன்று வந்து பாபா அட்டாமிக் ரிசர்ச்சில் இன்றைக்கி நம்ம தோரியம் தான் அதிகமான வளம் கொண்ட 2வது செகண்ட் லார்ஜஸ்ட் டெபாசிட் இந்தியாவில் தான் இருக்குது, நெக்ஸ்ட் டு ஆஸ்திரேலியா. ஆனால் யுரேனியம் வச்சு தான் நம்ம முதல்ல காண்டூர் ரியாக்டர் தான் கனடாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி காண்டூர் ரியாக்டர் மூலமாக 100 கிலோவாட், 100 மெகாவாட், 200 மெகாவாட், 500 மெகாவாட் இப்படி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி நியூக்ளியர் எனர்ஜி ஜெனரேஷனுக்காக அணுசக்தி மின்சாரத்தை உருவாக்குவதற்காக அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 பண்ணோம். ஃபேஸ் 2 வந்து அதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். அப்போ ஃபேஸ் 3 அப்படின்ற 3 ஃபேஸ் ப்ரோக்ராமாக அங்கே உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு ஃபேஸ் 2ல் ஃபேஸ் 3ல் நம்ம ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணி நம்மளே சுயமாக இன்றைக்கி தோரியம் பேஸ்டு ரியாக்டரை, கபினி ரியாக்டரை நம்ம வந்து கல்பாக்கத்தில் நிறுவி அது ஒர்க்கிங் லெவலுக்கு கொண்டாந்தாச்சு. தோரியம் பேஸ்டு அணு மின்சார உற்பத்தி நிலையத்தை கொண்டாந்தாச்சு. அப்படின்னா அடுத்த ஒரு 2000 ஆண்டுகளுக்கு கவலையே இல்லை. மின்சாரம் இப்போ ஃபாசில் ஃபியூலே இல்லாமல் போனாலும், நிலக்கரி, கோல், ஆயிலு, கேஸ் எல்லாம் இல்லாமல் போனால் கூட அணு மின்சாரத்தின் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பவர் கொட முடியும். சோலார் மின்சாரத்தின் மூலமாக ஸ்பேஸ் அப்ளிகேஷன் மூலமாக கொண்டாட முடியும். இப்போ இந்த விஷன் தானே, இதான விஷன். அப்போ இந்த விஷனுக்கு அடித்தளம் விட்டது ஜவஹர்லால் நேரு. அப்போ அவருக்காக உழைத்தது இத்தனை விஞ்ஞானிகள். இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபென்ஸில் நம்ம வந்து மிசைல்ஸ். அப்போ நம்ம பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். அப்போ எப்படிப்பட்ட மிசைல்ஸை உருவாக்குனது? அக்னி, பிருத்திவி, ஆகாஷ், நாக், திரிசூல், பிரம்மோஸ் இத்தனை ஏவுகணைகளையும் உருவாக்கி, அப்புறம் ஷார்ட் டேர்ம் மிசைல்ஸ், லாங் டேர்ம் மிசைல்ஸ், சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், ஏர் டு ஏர் மிசைல், கிரவுண்ட் டு ஏர் மிசைல், இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸ், இப்படி இத்தனை மிசைல்ஸை உருவாக்கி சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் இந்தியாவிட்டையும் ரஷ்யாவிட்ட தான் இருக்குது. அதான் பிரம்மோஸ். இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பு, அப்துல் கலாம் தலைமையில் வேறு எந்த கண்ட்ரிட்டையும் கிடையாது. அவ்வளோ வேகத்தில் போகக்கூடிய மிசைல். இன்றைக்கி 8000 கிலோமீட்டர் தாண்டி அக்னியால் போக முடியும். பிரம்மோஸ் மிசைல் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சம்மர்லேருந்து ஏவ முடியும். ஒரு சின்ன ராக்கெட் லான்ச்சர்லேருந்து ஏவ முடியும். இப்போ எல்சிஏலேருந்து ஏவ முடியும். சுக்காய் 30லேருந்து ஏவ முடியும். இப்போ இப்படி வந்து விமானத்துலேருந்து ஏவ முடியும், நிலத்திலேருந்து ஏவ முடியும், வான்லேருந்து ஏவ முடியும், அதே நேரத்தில் சப்மரிலேருந்து ஏவ முடியும். இப்படிப்பட்ட மிசைல்ஸை உருவாக்குனது டாக்டர் அப்துல் கலாம் தலைமையிலான டீம். அப்போ விண்வெளியில் எந்த ஏவுகணை வந்தாலும் சரி, அது ஏவுகணையை விண்ணிலேயே எதிர்த்து அறிக்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக இந்தியாவை மாற்றி காண்பித்தவர் அப்துல் கலாம். அப்போ இந்த டீம், அப்போ இந்த சயின்டிஸ்ட் தான் இப்போ உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கி உக்ரைன் இன்றைக்கி வந்து நியூக்ளியர் வார்ஹெட்டெல்லாம் டிசார்மமெண்ட் ப்ரோக்ராமில், நியூக்ளியர் டிசார்மமெண்ட் ப்ரோக்ராமில் நியூக்ளியர் வார்ஹெட்டெல்லாம் 0 ஆக்குச்சு, எல்லாத்தையும் காலி பண்ணிச்சு. இன்றைக்கி ரஷ்யா அடிச்சிட்ருக்கான், அவனால் எதிர்த்து அடிக்க முடியல. ஆனால் இந்தியா நோ ஃபஸ்ட் யூஸ் பாலிசி. இந்தியா அன்றைய யுஎஸ் பிரசிடென்ட் கிளின்டன் நீங்கள் அணுகுண்டு சோதனை நடத்தக்கூடாது என்று அன்றைய பாரத பிரதமர் நரசிம்மராவுக்கு மிகப்பெரிய ப்ரெஷர் கொடுத்ததையும் மீறி அப்துல் கலாம் சொன்னார், ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த், வலிமை ஒன்றுதான் வலிமையை மதிக்கும். எனவே நம்ம வந்து அணுசக்தி சோதனை நடத்தி ஆகணும் என்று சொல்லி அவரிடம் ஒப்புதல் பெற்று அதை வந்து செயல்படுத்த போகும்போது எலெக்ஷன் வந்துச்சு.
எலெக்ஷனில் காங்கிரஸ் தோத்துருச்சு, வாஜ்பாய். அப்போ நைட்டு இரவு அப்துல் கலாமையும் சிதம்பரத்தையும் அழைத்து நரசிம்மராவ் வாஜ்பாய்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் ரெடியாக இருக்குது, அணுசக்தி சோதனை ப்ரோக்ராம் ரெடியாக இருக்குது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அமெரிக்கா நம்மளை சோதனை பண்ணக்கூடாது என்று தடுக்கிறார்கள். தடுத்தா சோதனை பண்ணுனா நம்ம மேலே டெக்னாலஜிக்கல் சாங்ஷன், எக்கனாமிக்கல் சாங்ஷன் நடத்துவாங்க, பொருளாதார தடையும் தொழில்நுட்ப தடையும் விதிப்பார்கள். அதனால் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். இதெல்லாம் பார்த்து ஆனால் ரெடியாக இருக்கோம் நம்ம. நீங்கள் முடிவெடுங்க, இப்போ நீங்கள் தான் பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறீங்க, நீங்கள் முடிவெடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஏன்னா ஆட்சி மாறிடுச்சு, தோத்துட்டாங்க அப்படின்ற கோபத்தோடு வெளியேறாமல் பாதியில் இருக்கிற ஒரு ப்ராசஸை வந்து அதை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போனது நாட்டை நேசித்த தலைவர்கள் அல்லவா. நரசிம்மராவ் இருக்கட்டும், வாஜ்பாயாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு நாட்டின் மேலே பற்றுள்ள தலைவர்கள். நாட்டை வந்து வலிமையாகட்டும், பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும், நாட்டை வந்து இப்போ ஒரு பலமுள்ள நாடாக மாற்ற வேண்டும் என்ற கனவோடு இருந்த தலைவர்கள் வாஜ்பாயும் நரசிம்மராவும். அப்போ அவர் கூட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்துல் கலாம் வந்து இப்போ ரெடியாக இருக்கார், நீங்கள் எஸ் சொன்னீங்கன்னா நான் சோதனை நடத்தலாம், நீங்கள் ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறாரு. வாஜ்பாய் தைரியமாக அந்த முடிவை எடுக்கிறார். அப்போ அமெரிக்காவின் கண்களின் மண்ணை தூவி இங்கேருந்து பிருத்திவி ராக்கெட்ஸ் எல்லாம் பாலாசூர், ஒரிசாவில் இருக்க பாலாசூர்லேருந்து ஏவுகணை அந்த பக்கம் ஏவ வச்சுட்டு இந்த பக்கம் பொக்ரானில் 53 டிகிரி செல்சியஸ் வெயிலில் கேப்டன் பிருத்திவிராஜாக மாறி அப்துல் கலாம் வந்து ஒரு கிரவுண்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி 5 சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை வெடிக்க செய்கிறார். அப்போ அன்றைக்கு தான் உலகம் விழித்து கொண்டது, இனிமேல் இந்தியாவை நம்ம லேசாக நினைக்க முடியாது, இந்தியா வலிமை பெற்ற அணுசக்தி வலிமை பெற்ற நாடாக மாறிவிட்டது, அவர்களுக்கென்று சுயமாக அப்புறமும் நம்ம மேலே சாங்ஷன் போட்டாங்க, தொழில்நுட்ப சாங்ஷன் போட்டாங்க, அத்தனையும் தாண்டி நிற்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக இந்தியாவை மாற்றினார் என்று அதற்கு காரணம் அட்டாமிக் எனர்ஜி சயின்டிஸ்ட். அவங்க டாக்டர் சிதம்பரம் தலைமையில் ஒரு மிகப்பெரிய டீம், டாக்டர் அப்துல் கலாம் தான் எல்லாத்துக்கும் சயின்டிஃபிக் அட்வைசர், அவர் தலைமையில் டிஆர்டிஓ டீம். அப்போ 2 பேரும் இணைந்து இதை சாதனை படைத்து காண்பித்தார்கள். இப்போ இன்றைக்கி நம்ம தைரியமாக நிற்கிறோம். இன்றைக்கி சைனா வந்து லடாக்கில் கல்வான் ரீஜனில் டென்ட் போடுறான், பட் ஆனால் போர் நடத்துவதற்கு பயப்படுறான்னா காரணம் என்ன? காரணம் நம்ம அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக இருக்குன்றதுக்காக தான் காரணம். ஆனால் அந்த 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 வல்லமை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த வல்லமை இல்லைன்னா அமைதி திரும்பாது, அமைதி வராது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு க்ளோரியஸ் பாஸ்ட் இருந்திருக்கு, அது ப்ரெசென்ட்லையும் இருக்கா, ஃப்யூச்சர்லையும் இருக்குமா? ப்ரெசென்ட்டில் வந்து அதனுடைய மிஷன் ஓரியன்ட் ரிசர்ச் எல்லாம் டைல்யூட் பண்ணக்கூடிய நடவடிக்கைகளை ஆளுகின்ற அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறத தான் நான் காணுகிறேன். ஏன்னா ஸ்பேஸில் வந்து ஸ்பேஸ் போர்டுன்னு ஒன்று இருந்துச்சு. இந்த ஸ்பேஸ் போர்டு அட்டானமஸ் போர்டு, அவர்கள் முடிவெடுப்பார்கள், அவர்கள் வந்து மிஷன் ஓரியன்ட் ரிசர்ச்சில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, நரேந்திர மோடி வந்து இன்ஸ்பேஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணி அது மூலமாக ப்ரைவேட்டைசேஷனை உள்ளே கொண்டு வந்து இந்த ஸ்பேஸ் போர்டினுடைய முக்கியத்துவத்தை காலி பண்ணி ப்ரைவேட்டைசேஷன் பண்ண போகிறோம் ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஆரம்பித்து இப்போ ப்ரைவேட்டைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இஸ்ரோ வந்து நீங்கள் வந்து அகாடமிக் ரிசர்ச் பாருங்கள், மிஷன் ஓரியன்ட் ரிசர்ச்சை ப்ரைவேட் பார்க்குன்னு சொல்லி அந்த மாதிரியான ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணும்போதும் இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் லூஸ் ஆகும். இதை நான் திரும்ப பல்வேறு காலகட்டங்களில் நான் வலியுறுத்திட்டு வர்றேன். இது வந்து மிஷன் இருந்தால் தான் ஒரு வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் வெற்றி பெறும். வெறும் அகாடமிக் ரிசர்ச் பண்ணிங்க அப்படின்னா பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறோம், நான் வந்து ரிசர்ச் பண்ணுறேன், பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறேன்னு போயிடும். ஆனால் இஸ்ரோ அப்படி கிடையாது, டிஆர்டிஓ அப்படி கிடையாது, அட்டாமிக் எனர்ஜி அப்படி கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு மிஷன் இருக்குது. இந்த ப்ராஜெக்டை, இந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறோம், இந்த விமானத்தை லான்ச் பண்ணுறோம், இந்த அட்டாமிக் எனர்ஜி சிஸ்டத்தை உருவாக்குறோம், அட்டாமிக் வெப்பனை கிரியேட் பண்ணுறோம், இப்படின்னு ஒரு மிஷன்ஸ் இருக்கும். அப்போ அந்த மிஷன் ஓரியன்டாக ரிசர்ச் பண்ணும் பொழுது அங்கே தான் நம்ம வந்து ஜெயிக்கிறோம். இப்போ அட்டாமிக் எனர்ஜியில் வந்து பேட்டன் பண்ணாமல் டெக்னாலஜி எத்தனையோ டெவலப்மெண்ட் அட்டாமிக் எனர்ஜி பண்ணி வச்சுருக்கு. நான் 12 ரியாக்டருக்கு நான் விசிட் பண்ணியிருக்கேன் அப்துல் கலாமோட சேர்ந்து. ஏதோ 1 மணி நேரம் போய் அப்துல் கலாம் வந்து கூடங்களத்தை பார்த்தாரு, சஜஷன் கொடுத்தாருன்னு இங்கெல்லாம் பேசுவாங்க அரசியல் ரீதியாக. கிடையாது. அவர் தலைமையில் 20 ஆண்டு காலம் அந்த அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணது இருந்தது, அவர் தலைமையில் இருந்தது. அவருக்கு தெரியும் இன்னும் டவுட்டு. நான் 7-8 வருஷம் அவர் கூடயே அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்ஸ் அத்தனையுமே நான் விசிட் பண்ணியிருக்கேன், அதை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அது எப்படி நடந்துட்டு இருக்கு, அதனுடைய சேஃப்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அடுத்த லெவல் என்ன, அடுத்த மிஷன் என்ன, இதெல்லாம் வந்து மிஷன் ஓரியன்ட் ரிசர்ச் நடந்துட்டு இருந்தது. இப்போது பிஜேபி ரூல் தான் அப்பையும் இருந்தது. இப்போ வாஜ்பாய் அவர்கள் வந்து பிரதமராக இருந்தபோது அவங்க வந்து வேகமாக ஆக்டிவாக லாங் டேர்ம் பிளானோட செயல்பட்டதா நீங்களும் சொல்கிறீங்க. அதே பிஜேபி இப்போ இருக்காங்க, அந்த விஷன் ஏன் இல்லாமல் போச்சு? பிஜேபி கட்சி இங்கே முக்கியம் இல்லை, தலைவர்கள் வந்து தன்னை விட நாடு உயர்ந்ததுன்னு பிஜேபியினுடைய வாஜ்பாய் நினைச்சார்.
தன்னை விட கட்சி உயர்ந்தது, தன்னை விட நாடு உயர்ந்ததுன்னு அவர் நினைச்சார். மோடி வந்து நாட்டை விட நான் உயர்ந்தவன், கட்சியை விட நான் உயர்ந்தவன், ஆர்எஸ்எஸ்ஐ விட நான் உயர்ந்தவன், பிஜேபி விட நான் உயர்ந்தவன் நினைக்கிறாரு. அவரால் எப்படி நாட்டை டெவலப் பண்ண முடியும்? அங்கே தான் அதுதான் பிரச்சனை. இந்த லீடர்ஷிப்புடைய ரோல் தான் இங்கே இம்பார்ட்டண்ட். அப்போ உலகம் எந்த லெவலுக்கு போயிட்டுருக்கு, நம்ம நாட்டை இங்கே வளப்படுத்தணும். இப்படி மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ நம்பி வாக்களித்த மக்களை வந்து நீங்கள் வந்து மதத்தால் நீங்கள் பிரிக்க பார்க்குறீங்க. அப்போ உங்களால் வளர்ச்சிக்கு எப்படி வளர்ச்சியின் நாயகன் என்று ப்ரொஜெக்ட் பண்ணி ஓட்டை வாங்கிட்டு மதத்தை வைத்து, மதத்தை, ஜாதியை, இனத்தை, மொழியை வைத்து நாட்டை பிரித்தாண்டு அதன் மூலமாக ஒரு இந்துத்துவா என்ற ஃபோர்ஸை வச்சு ஓட்டு வாங்கி நம்ம ஆட்சியில் தொடர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவரிடம் எப்படி நீங்கள் வந்து ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? அதான் அவருக்கும் இவருக்குள்ள வித்தியாசம். வாஜ்பாய் ஒரு செகசியஸ் லீடர். அத்வானி ஏகப்பட்ட லீடரை உருவாக்கினார். அத்வானி உருவாக்கின லீடரில் ஒன்னாவது லீடர் தான் மோடி. அத்வானி உருவாக்குனதில் பெஸ்ட் லீடரு யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் நம்ம மத்திய பிரதேசத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் சௌஹான், அடுத்து ரமன் சிங், இப்படி பல்வேறு லீடர்ஸை அவர் உருவாக்கினார். ஆனால் மோடி ப்ரொஜெக்ட் பண்ணி பர்செப்ஷனை கிரியேட் பண்ணி அவர் வந்து ஆட்சியை பிடிச்சார். இன்றைக்கி ஆட்சியில் இருக்கார் அவர். ஆனால் அதனால் 3 முறை ஆட்சியில் இருப்பது என்பது பிரச்சனை இல்லை. ஆனால் அதனால் நாடு என்ன நன்மை அடைந்தது என்பதை பற்றி பார்க்கணும். அப்போ லீடர்ஸ் வந்து விஷனரி லீடர்ஸ் இருந்ததுனால தான், நமக்கு முன்னால் இருந்த விஷனரி லீடர்ஸ்னால தான் இந்தியா இந்தளவுக்கு முன்னேறி இருக்குது, இந்தளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு, இந்தளவுக்கு வந்திருக்கு. அதில் வாஜ்பாயினுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன். கோல்டன் குவாட்ரிலேட்டர் ரோடு இல்லைன்னா இன்றைக்கி இந்தியாவினுடைய வளர்ச்சி எப்படி இருந்திருக்கும்? இப்போ இந்த 12 வருஷத்தில் அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அப்போ இருந்த வேகம் இல்லை. ஆமாம், நீங்கள் வந்து வளர்ச்சியை தூக்கி பேக் சைடில் போட்டுட்டு எக்கனாமியை உருவாக்குறதுல டெவலப் பண்ணக்கூடிய ஒரு டீமை பக்கத்தில் வைக்காமல், நீங்கள் வந்து உங்களுக்கு ஜால்ரா போடக்கூடிய டீமை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எலெக்ஷன் போய் எம்எல்ஏ 5000 கோடி 6000 கோடி வாங்கி நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணி எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணி ஆட்சியில் வந்து பிஜேபி அமர்த்தி என்ன பண்ணீங்க? அங்கே கிட்டத்தட்ட ஒரு 30% காடுகளை அழிச்சிட்டாங்க. இது நார்த் ஈஸ்டர்ன் சைடில். ஏன்னா ஆட்சியை பிடிச்சி அந்த காடுகளை அழித்து அங்கே ஃபுல்லாக ரிசார்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, குஜராத்தினுடைய ரிசார்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வழி பண்ணுறதுக்கு தான் 5000 கோடி செலவழித்து எம்எல்ஏக்களை வாங்கியிருக்கீங்க. இப்போ நார்த் ஈஸ்ட் வளர்ச்சி அடைஞ்சதாக பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது இல்லையா? உண்மையான வளர்ச்சி அங்கே வரலை. 17 மாநிலங்களில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு மாநிலத்தை வந்து தமிழ்நாட்டை விட பெஸ்ட்டாக காமிச்சிருங்க பார்ப்போம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக அதிமுக 2 கட்சியும் சேர்ந்து இன்றைக்கி தமிழ்நாட்டை வந்து முதல் மாநிலங்களில் ஒரு மாநிலமாக உயர்த்தி கொண்டாந்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு மாநிலம் இது 20 வருஷம் 30 வருஷம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் ஒன்றையாவது நாங்கள் முதல் மாநிலமாக ஆக்கியிருக்கோம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை பற்றி அட்வைஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் இருக்குது. குஜராத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க. குஜராத் எங்கே முதன்மை மாநிலம்? எத்தனை ஃபேக்டரில் அது பின்னால் போயிருக்கு? மகாராஷ்டிரா ஆக்சுவலாக வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டு. அது வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டருடைய கேபிட்டல், இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் அது. அதனால் வந்து மகாராஷ்டிரா இன்றைக்கு அது முதன்மை மாநிலமாக இருக்குது. அப்போ இன்றைக்கி தமிழ்நாடு தானே ஆட்டோமொபைல் ஹப்பு, டெக்ஸ்டைல் ஹப்பு, அப்பேரல் ஹப்பு. இன்றைக்கி வந்து இத்தனை ஹப்பாக தமிழ்நாடு உருவாக்கிட்டு வருதில்ல, இன்றைக்கி ஐடி ஹப்பு. அப்போ இத்தனையும் காரணம் அந்த ப்ரொக்ரெசிவ் திங்கிங்னால தான் அது அந்த லெவலுக்கு வந்திருக்க வழிய. நீங்கள் சோசியல் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எடுத்துக்கோங்க, சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீமில் எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு மிஞ்சி வேறு ஏதாவது ஒரு மாநிலம் இருக்கான்னா இல்லை. அப்போ இதற்கு காரணம் இந்த சுயமரியாதை, இந்த பகுத்தறிவு, இந்த சமூக நீதி, இந்த மாதிரியான கொள்கைகளை முன்னெடுத்து அந்த கொள்கைகளின் வடிவத்தில் இது கொண்டு வரும். நம்மகிட்ட ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்மகிட்ட லஞ்ச லாவண்யம் இருக்குது, ஊழல் இருக்குது, நம்மகிட்ட வந்து வேறுபாடுகள் இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதையும் தாண்டி உயர்கல்வியில் பிரச்சனை இருக்குது, பள்ளிக்கல்வியில் பிரச்சனை இருக்குது, படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனால் அதையும் தாண்டி தமிழகம் இன்றைக்கி முன்னால் இருக்குது. அப்படின்னா அதுக்கு அந்த பிரச்சனைகளை களைய வேண்டிய ஸ்டெப்பு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அடுத்தடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஆலோசனையை கேட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணணும். வெளிய மக்களை ஜாதியால், மதத்தால், இனத்தால், மொழியால் பிரிக்கக்கூடிய விளைவுகளை உருவாக்கக்கூடாது. கிரேட் சார். நிறைய விஷயங்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சொன்னீங்க. ஒவ்வொன்றை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ அதில் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இல்லையா, ஸ்பேஸ் ரிசர்ச்சில், அட்டாமிக் ரிசர்ச்சில் இந்தியாவுடைய மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே வந்தீங்க. அப்போ வந்து உங்கள் சொல்லும்போதே உங்கள் முகம் வந்து ரொம்ப ப்ரௌடாக இருந்தது, பெருமிதமாக இருந்தது. எனக்குமே அதை உணர முடிந்தது.
இப்படி ஒவ்வொரு ராக்கெட் நம்ம லான்ச் பண்ணும்போதும் சரி, இல்லை ஒரு சாதனை செய்யும் போதும் இன்னொரு சைடு வர ஒரு பேச்சு ஒன்று வருது. அதாவது நம்ம வந்து அடுத்து நிலாவுக்கு வந்து மனிதரை அனுப்ப போகிறோம். அதே மனிதர்களை நம்ம வந்து இன்னும் சீவேஜுக்கும் ட்ரைனேஜுக்கும் வந்து அனுப்புகிறோம். அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இல்லை, அதுக்கான ஒரு உபகரணம் வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படலை அல்லது பரவலாக்கப்படலை அப்படின்ற ஒரு பேச்சும் விமர்சனமும் இருக்குது. நீங்கள் ஒரு சயின்டிஸ்டாக உண்மையிலேயே அது கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா, இல்லை அதில் என்ன தடை இருக்குது? விஞ்ஞானிகள் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணி இரவும் பகலும் உழைத்து அவங்களுக்கு என்ன மிஷன் கொடுக்கப்பட்டதோ அந்த மிஷனை சக்ஸஸ் பண்ணி காமிக்கிறாங்க. விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புகிறாங்க, நிலவில் போய் தர இறங்குறாங்க, நிலவில் என்ன மினரல்ஸு ஹீலியம் இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஹீலியம் மினரல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பூமிக்கு கொண்டு வந்தால் எந்த நாடு கொண்டு வருதோ அந்த நாடு மின்சார உற்பத்தியில் பொருளாதார வளத்தில் மேம்பட்ட நாடாக மாறும். இதுக்கான ஆராய்ச்சியில் அவங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மழை கழிவை அள்ளுவதற்கு டெக்னாலஜி ஏன் இல்லை? இருக்குது டெக்னாலஜி இருக்குது. அதை ஒழுங்காக பயன்படுத்தக்கூடிய அரசியல் தலைவர்கள் நம்மகிட்ட இல்லை. சரிங்களா? அப்போ ரோடு போடுறக்கூடிய டெக்னாலஜி இருக்குது. ஆனால் இங்கே போடுற ரோடெல்லாம் எப்படி போடுறாங்க? ரோட்டுக்கு மேலே ரோடு, வீடு கீழே போயிடுச்சு. இனிமேல் இவன் போடுற ரோடை பார்த்தா ஃபஸ்ட் ஃப்ளோரை மூடி தான் ரோடு போடுவான் போல தெரியுது. அப்போ யாருடைய மிஸ்டேக்கு? அது சயின்ஸினுடைய மிஸ்டேக்கா, விஞ்ஞானத்தினுடைய மிஸ்டேக்கா? பயோடைஜஸ்டர் கண்டுபிடிச்சது டிஆர்டிஓ. பயோடைஜஸ்டர் டாய்லெட் இருக்குது. இந்த டாய்லெட்டு என்ன டாய்லெட்டு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நகரங்கள்லையும் நிலத்தடி நீர் உப்பு தனியாக மாறினதுக்கு காரணம் என்னது? செப்டி டேங்க் தான் காரணம். அந்த செப்டி டேங்கை மாற்றணும். அதை பயோசெப்டி டேங்காக மாற்றிட்டா யாரும் இறங்கி அதை சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது மக்கிரும். பாக்டீரியா வந்து என்சைமாக மாறி அது வந்து கன்சியூம் பண்ணி அந்த ஸ்லெட்ஜெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணியை மட்டும் வெளியே விடும். இது டிஆர்டிஓ கண்டுபிடிச்சிருக்கு. எத்தனை பேர் பயன்படுத்துகிறீங்க? எத்தனை பேர் பயன்படுத்துகிறோம்? அதை வாங்கி எத்தனை பேர் பயன்படுத்த வைக்கிது இந்த கவர்மெண்ட்டு? அதை தான் கேட்கும் இந்த கவர்மெண்ட். அப்போ பண்ண டெக்னாலஜி இல்லைன்னு கிடையாது, அது செயல்படுத்தப்படலை. செயல்படுத்தணும், பயன்படுத்தணும். பயோசெப்டி டேங்கை பயன்படுத்தினீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்லேயும் நிலத்தடி நீர் உப்பு தண்ணியாக மாறாது, நிலத்தடி நீர் வந்து பொல்யூட் ஆகாது, நிலத்தடி நீரில் வந்து பாக்டீரியா வைரஸ் கலக்காது. அப்போ இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணுறது டிஆர்டிஓ. பயன்படுத்த வேண்டிய பொருள் யார்கிட்ட இருக்குது? அந்தந்த மாநில அரசுகள்கிட்ட இருக்குது, அந்த கார்பரேஷன் இருக்குது, அந்த முனிசிபாலிட்டியில் இருக்குது. இவர்கள் செய்யணுமா இல்லையா? அப்போ இவர்கள் செய்ய வேண்டிய வேலையை தவற விட்டுட்டு சயின்டிஸ்ட் மேலே குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம சயின்டிஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக நினைக்கிறோம். ஏன்னா அவங்க ஃப்யூச்சரை பார்க்குறவங்க, அவங்களோட டெக்னாலஜியை பற்றி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்க ஒரு சைடு இருக்குது. அவங்க ஒவ்வொரு லான்ச் அப்பையும் போயிட்டு திருப்பதியில் பூஜை நடக்கிறதாகட்டும், ஈவன் கலாம் சாருமே வந்து பிரார்த்தனை செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு சுவாரஸ்யமாகவும் க்யூரியஸாக இருக்குது. இது என்னவா நினச்சிக்குவாங்க? நீங்கள் உங்களோட நிலைப்பாடு என்ன? அதில் பிரார்த்தனை என்பது இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ், தனிப்பட்ட. நான் வந்து இன்றைக்கி எனக்கு எல்லாத்தையும் நல்லபடி நடக்கணும் அப்படின்னு எனக்கு இஷ்ட தெய்வத்தில் நான் வேண்டிட்டு போகிறது என்னுடைய இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ். ஆனால் அதை வந்து பொதுவான இடத்துல கலாம் சார் ஒரு நாள் பண்ணது கிடையாது. ஓகே, கலாம் சார் ஒரு நாள் பூஜை பண்ணது கிடையாது. ஒரு நாளும் பூஜை இல்லை. அவர் பர்சனலாக நீங்கள் அது வந்து இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ். பர்சனலாக பிரார்த்தனை பண்ணுவது, கடவுளோட நான் செய்யக்கூடிய வேலையை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் அது. ஆனால் அதவே வந்து திருப்பதியில் போய் பூஜை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது பாலிட்டிக்கல் சார்ந்த விஷயம். ஓகே, இதை பண்ணுனா நமக்கு அடுத்து பதவி கிடைக்கும், இதை பண்ணுனா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், இதை பண்ணால் நம்ம இந்த பொசிஷனில் தொடர்ந்து இருக்கலாம் என்ற அரசியல், அதாவது பதவியினுடைய நப்பாசையின் வெளிப்பாட்டின் காரணமாக விஞ்ஞானிகளும் இதற்கு பலியாவது உண்டு. அந்த டீமுக்குள்ளேயும் இந்த பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ்க்காக அல்லது அவங்க ஆர்கனைசேஷன் சார்ந்த ஆம்பிஷன்ஸ்க்காக இதை பண்ணுறாங்க. ஆமாம், இல்லைன்னா எதுக்கு பண்ண போகிறாங்க? இல்லைன்னா விஞ்ஞானிகள் எதுக்கு பண்ண போகிறாங்க? அதை நீ தனிப்பட்ட முறையில் வீட்டில் நீ வந்து கோயிலில் சாமி கும்பிடு, இல்லை வந்து குரானை ப்ரேயர் பண்ணு, இல்லை வந்து பைபிளை ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் படி நீங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. அது அவங்களுடைய பர்சனல். அதுக்காக ராக்கெட் ஏவும் போதும் தேங்காய் பழம் உடச்சி பத்தி ஊதி வாழைப்பழத்தில் சொருங்கினா தான் ராக்கெட் பறக்கும். அந்த விவேக் சார் காமெடியில் கேட்பார், இவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸில் ஓடாதது இந்த எலும்புச்சம்பளத்தில் ஓடும்னு கேட்டாரா இல்லையா? அது மாதிரி அதாவது வந்து பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட செயல்களை எல்லாம் வந்து அது மூட நம்பிக்கையாகத்தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய, அது அந்த நம்பிக்கை என்பது எக்ஸசிவாக போகும்போதும் அது மூட நம்பிக்கையாக மாறுது. அப்போ அதை வந்து அறிவியல் சார்ந்த கருத்தாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது.
இப்போ திருப்பதி பற்றி பேசணும். இப்போ கண்டிப்பாக லட்டு ஞாபகம் வந்துடும். அந்த லட்டு பிரச்சனை வந்து முதல்ல ஊழலாக ஆரம்பித்த பிரச்சனை, இப்போ அது வந்து மத பிரச்சனையாகவே கிட்டத்தட்ட மாறி இருக்கு. நிறைய பேர் அது சார்ந்த கமெண்ட்ஸ் வந்து வைக்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த பிரச்சனையாக இதை கொண்டு போகிறாங்க. நீங்கள் லட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெய் இருக்குது. நெய்யில் வந்து கொழுப்பு சத்து எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 200லேருந்து 350 மில்லிகிராம் கொழுப்பு இருக்குது. இது எந்த கொழுப்பு? விலங்கு கொழுப்பு. பால், பசுமாட்டு பால்னால் பசுமாட்டு கொழுப்பு இருக்குது, ஆட்டுப்பால்னால் ஆட்டு கொழுப்பு இருக்குது, மாட்டுப்பால்னால் மாட்டு கொழுப்பு இருக்குது. மற்ற எல்லா பாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கொழுப்பு இருக்க தான் செய்யுது. எதில் இருக்குது? நெய்யில் இருக்குது. வெறும் பாலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 to 15 மில்லிகிராம் வந்து 100 ml பாலில் கொழுப்பு இருக்குது. லோ ஃபேட் மில்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 ml 4லேருந்து 8 மில்லிகிராம் கொழுப்பு இருக்குது. ஸ்கிம்டு மில்க் எடுத்துக்கோங்க, கொழுப்பே இல்லாத மில்க் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் 2 கிராம் கொழுப்பு இருக்குது 100 ml. அப்போ கொழுப்பு இல்லாத பால் ஏதாவது இருக்கா? அப்புறம் அது விலங்கு கொழுப்புன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போது இவங்க அதை எப்படி பார்க்குறாங்க சார்? நான் இதை இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இப்போ அவங்க ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்டை தாண்டின அந்த கொழுப்பு அல்லது இன்க்ரீடியன்ட் உள்ளே இருக்கிறதுனால தானே பிரச்சனையாக இருக்கும். இல்லை, ஸ்டாண்டர்டை தாண்டி எப்படி அவங்க கொடுப்பாங்க? அப்போ அதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்காங்களே. இப்போ நீங்கள் திருப்பதி அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருப்பதி லட்டு உருவாக்குவதற்கு வைணவர்கள் தான் வேண்டும்னு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? அப்போ லட்டை உருவாக்குறது யார்? வைணவர்கள். லட்டை பிடிக்கிறது யார்? அவங்க. லட்டுடைய இன்க்ரீடியன்ஸை கலக்கிறது அவங்க. அப்போ மாட்டு கொழுப்பு யார் கலந்தது? அந்த இன்க்ரீடியன்ட் சப்ளை பண்ணுறது வெளியிலேருந்து வருது. அப்போ செக் பண்ணக்கூடிய ஆள் யார்? இப்போ ஒரு தவறு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த தவறு நடக்குது, என்னைக்கு நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எதில் நடந்துச்சு, யாராலும் நடத்தப்பட்டது, அந்த தவறுகளை கண்டுபிடிச்சி உடனே தண்டனை கொடுக்குறது தானே கவர்மெண்ட்டுக்கு வேலை. அதை விட்டுட்டு மாட்டு கொழுப்பு கலந்துருக்கு அப்படின்ற சொல்லி பழியை தூக்கி போடுவது ஒன்று. அதில் ஈடுபட்ட அத்தனை வைணவர்களையும் குற்றவாளிகள் ஆக்குவது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த திருப்பதி கோயிலை பிடுங்கி கவர்மெண்ட்டுடைய திருப்பதி தேவஸ்தானத்திலேருந்து பிடுங்கி அதை தனியார் அமைப்புக்கு, இந்துத்துவ அமைப்புக்கு கொடுப்பது. இதுக்கான முயற்சி இந்த அஜெண்டா இருக்கும். இந்த அஜெண்டா நீங்கள் டெம்பிள் பொருளாதாரம்னு ஒன்று இருக்குது, டெம்பிள் எக்கனாமிக்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டு. டெம்பிள் எக்கனாமிக்ஸ் என்ன எக்கனாமிக்ஸ்? அங்கே வர்ற பணம் அது சார்ந்த, அது வந்து வடநாட்டு டெம்பிள் எக்கனாமிக்ஸ் வேறு, தமிழ் இந்திய தென்னாட்டு டெம்பிள் எக்கனாமிக்ஸ் வேறு. வடநாட்டு டெம்பிள் எக்கனாமிக்ஸ் என்னென்னா, வடநாட்டில் டெம்பிள்கள்லாம் வந்து மெஜாரிட்டி வந்து தனிப்பட்ட ட்ரஸ்ட்டில் நடக்கும், தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ட்ரஸ்ட்டில் நடக்கும். நீங்கள் மெஜாரிட்டி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ட்ரஸ்ட்டில் நடக்கும். இந்த ஜெயின்ஸு, இந்த மார்வாடிஸ் இவங்கெல்லாம் கோயில் கட்டியிருப்பாங்க, இண்டிவிஜுவல் ட்ரஸ்ட்டில் நடக்கும். இந்த ட்ரஸ்ட்டில் வரக்கூடிய ஒட்டுமொத்த காணிக்கைகள், கோயில் உண்டியலில் வரக்கூடிய காணிக்கை அத்தனையும் எடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நகரங்கள்லேயும் தொழில் பண்ணக்கூடிய மார்வாடிகளுக்கும் ஜெயின்ஸுக்கும் வட்டியில்லா கடன், இல்லைன்னா குறைஞ்ச வட்டியில் கடன், 2% வட்டியில் கடன் கொடுக்குறாங்க. இது வருஷம் கோயில் திருவிழா நடக்கும். திருவிழா அப்போ மொத்தமாக எல்லோரும் போய் அந்த பணத்தை கொடுத்துட்டு திரும்பி லோன் வாங்கிட்டு வந்துடலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன் இல்லை, ஜிஎஸ்டி கிடையாது, சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது, எந்த ரூலும் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய எக்கனாமியாக நடந்துகிட்ருக்கு. அதனால தான் இந்த பிஜேபி கும்பல் இந்த எல்லாருமே வந்து அரசு நடத்தக்கூடிய இந்த கோயில்களை, அதாவது மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் எல்லாம் யார் நடத்துறது? அரசு தான் நடத்தணும். ஆமாம், அரசு தான் நிர்வகிக்குது. இதுனா திமுக அரசு வந்து நடத்த ஆரம்பிச்சதா? அது இல்லை அண்ணா திமுக ஆட்சி வந்து நடத்துதா? இது எப்போ இந்து சமய அறநிலையத்துறை உருவானது? அப்போ இதை வந்து அரசு நிர்வகிக்குது. அரசு நிர்வாகத்தில் சில கோளாறுகள் வரும், சில பிரச்சனைகள் இருக்கும். அதை தான் கலையணுமே ஒழிய ஒட்டுமொத்தமாக பிடிங்கி இந்துக்கள்கிட்ட கொடுத்துரு. அப்படின்னா இந்துக்கள்னால் யாருக்கு, எந்த இந்துக்களுக்கு கொடுப்பீங்க, யாருக்கு கொடுப்பீங்க? இப்போ இன்றைக்கி நடராஜர் கோயிலில் வந்து 3000 ஏக்கர் லேண்டை வந்து 2000 ஏக்கர் லேண்டை விற்றுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு லேண்டையும் கோயில் நிலங்களை நீங்கள் ஈசி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு மானியமாக கொடுக்கப்பட்டதோ அவர்கள் அந்த நிலத்தை விற்று இன்றைக்கி 10 தலைமுறை 20 தலைமுறைக்கு விற்றுருக்காங்க. விற்று இன்றைக்கி அதை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கும் பொழுது என்ன ஆகுது? அப்போ இது வரைக்கும் தமிழக அரசு கிட்டத்தட்ட 3700 ஏக்கர் நிலங்களை மீட்டெடுத்திருக்கு. இந்த கோயிலையும் விற்று விட்டால், கோயிலையும் வருமானத்தை எடுத்தாச்சு அப்படின்னா இந்த டெம்பிள் எக்கனாமிக்ஸ் வந்து தன் கைக்குள் கொண்டு வந்துட்டால் ஒரு ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தை குஜராத்தில் எப்படி தனி சாம்ராஜ்யம் நடத்துகிறாங்களோ அது மாதிரி இந்தியா முழுக்க நடத்தலாம் என்ற ஒரு சுயநல எண்ணத்தோடு
இந்த இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தை நான் பார்க்குறேன். இதில் வந்து பவன் கல்யாண் டெப்டி சீஃப் மினிஸ்டரும் சந்திரபாபு நாயுடு அரசியல் பண்ணுறாங்க. டெப்டி சீஃப் மினிஸ்டர் சனாதனிகளுக்காக ஒரு ட்ரஸ்ட் உருவாகணும், என்னமோ நான் விரதம் இருக்க போகிறேன், எதை இருக்க போகிறேன். ஏன்பா நீ வந்து முதல்ல திருப்பதியை நீ வந்து பிஜேபி குரூப்புக்கு தார வார்த்தைனா கண்டிப்பாக நீ அடுத்த எலெக்ஷனில் நிற்க முடியாது, அடுத்த எலெக்ஷனில் இருக்க மாட்டே. நீ திருப்பதி கோயிலை தாரை வார்ப்பதற்கான சூழ்ச்சியை சந்திரபாபு நாயுடும் பவன் கல்யாணும் சேர்ந்து இணைந்து செய்கிறார்களோ என்ற சந்தேகம் வருகிறது. இது வந்து தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டால் இந்த திருப்பதி கோயிலை நம்பி இருக்கக்கூடிய வைணவர்கள் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது திருப்பதி கோயிலை நம்பி இருக்கக்கூடிய, பெருமாளை வழிபடக்கூடிய, பாலாஜியை வழிபடக்கூடிய பக்தர்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாகத்தான் நான் இதை பார்க்குறேன். கோளாறுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஏதாவது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தப்பு பண்ணியிருப்பார், ஏதாவது ஒருத்தர் வந்து கோல்மால் பண்ணியிருப்பார், ஏதாவது ஒரு ஆள் வந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள் வந்து தவறு செய்வாங்க. ஆனால் தவறு செய்வர்களை தண்டனைக்கு உள்ளாக்கிய தவறுகளை மீண்டும் நடைபெறாத வண்ணம் செயல்படக்கூடிய பொறுப்பு அமைச்சருக்கு இருக்கிறது, அரசுக்கு இருக்கிறது. அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக நீ கொடு அப்படின்றது வந்து இது வந்து ஒட்டுமொத்தமான ஹிந்துத்துவ அரசியல். அந்த அரசியலுக்கு சென்றால் ஒட்டுமொத்த கோயில்களும் இன்றைக்கு அது கொள்ளையர்களின் கூடாரமாக மாறிவிடும் என்பது உறுதி. நீங்கள் லிஸ்ட் எடுத்துக்கோங்க, எல்லா கோயில் சொத்துக்களையும் அபகரித்தது யாருன்னு பாருங்கள். எல்லாம் வந்து பிஜேபி சார்ந்த அமைப்புகளாகத்தான் மெஜாரிட்டி இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக ஒரு லிஸ்ட்டை நான் பார்த்தேன். நான் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.